வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ ஓட்டங்கள், போராட்டங்கள், கவலைகள். ஆனா இதுக்கெல்லாம் தீர்வு நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த ஆன்மீக ரகசியங்களுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கு. ஒரு சாதாரண மனிதன் எப்படி தன்னோட வாழ்க்கையை ஆன்மீகத்தின் மூலமா ஒரு வெற்றியாளனா மாற்றிக்க முடியும்? அதை பத்தித்தான் நம்ம ஓ காட்ஸ் சேனலோட இந்த முதல் வீடியோவுல ஆழமா பார்க்க போறோம். பாயிண்ட் 1, மன அமைதி, த ஆர்ட் ஆஃப் ஸ்டில்னஸ். முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆன்மீகம்னா வெறும் சாமி கும்பிடுறது மட்டும் கிடையாது. அது மனசை ஒருநிலைப்படுத்துற ஒரு உன்னதமான கலை. இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல தினமும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் அமைதியா கண்ணை மூடி உட்கார்ந்து பாருங்க. அந்த அமைதி உங்க மூளையை சுறுசுறுப்பாக்கும், தேவையற்ற குழப்பங்களை நீக்கும். ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி உங்க எண்ணங்கள் மாறும்போதே பாதி பிரச்சனைகள் காணாம போயிடும். பாயிண்ட் 2, நம்பிக்கை, த பவர் ஆஃப் ஃபெய்த். அடுத்தது நம்பிக்கை. ஒரு கல்லையும் கடவுளா பாக்குற அந்த அபாரமான நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா? அது வெறும் சடங்கு இல்ல. அந்த தீர்க்கமான நம்பிக்கை நம்ம ஆழ்மனசை, சப்கான்ஷியஸ் மைண்ட் பலப்படுத்துது. எனக்கு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அது என்னை காப்பாத்துன்னு நீங்க ஆழமா நம்பும் போது உங்க பயம் நீங்கி தன்னம்பிக்கை தானாவே பிறக்கும். அந்த தன்னம்பிக்கை தான் உங்களை எப்பேற்பட்ட சவாலையும் ஜெயிக்க வைக்கும். பாயிண்ட் 3, பிரபஞ்ச சக்தி, கனெக்ஷன் வித் த யூனிவர்ஸ். மூணாவது முக்கியமான விஷயம் பிரபஞ்ச சக்தி. யத்பாவம் தத்பவதி, அதாவது நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். இந்த பிரபஞ்சம், யூனிவர்ஸ் ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்க எதை நேர்மறையா கேட்கிறீங்களோ அதை அது அப்படியே உங்களுக்கு திருப்பிக் கொடுக்கும். என்னால முடியும், என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நீங்க நேர்மறையா சிந்திக்கும் போது இந்த பிரபஞ்சமே உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். 3, முடிவு. நண்பர்களே, ஆன்மீகம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல். அதுல ஒளிஞ்சிருக்கிற முத்துக்களை தேடித்தான் இந்த ஓ காட்ஸ் சேனல் பயணிக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம ஓ காட்ஸ் குடும்பத்துல இணைய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நடந்த ஆன்மீக அதிசயங்களை அல்லது அனுபவங்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவுல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.